ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா கையேந்தி பவன் கார சட்னி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இட்லி தோசை கூடலாம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. கூடவே 10 போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணால் தான் இந்த கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் சின்ன பல்லாக தான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய பூண்டு சேர்க்குறீங்க அப்படின்னா 3 இல்லைனா 4 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இதை எல்லாத்தையும் அரைக்க தான் போகிறோம், அதனால் நீங்கள் ரஃப்பாகவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சட்னியோட காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 8 வரமிளகாய் வந்து எடுத்திருக்கேன். வரமிளகாயை நம்ம அப்படியே வந்து சேர்த்து அரைக்காமல் அதை கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியில் வந்து போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. மிளகாயை ஊற வச்சு அரைக்கும்போது அதில் இருக்க விதையெல்லாம் நல்லா வந்து மைய அரைஞ்சு வந்துடும். அடுத்து ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வந்து பிளேட்டில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிளகாய் வந்து ஊற வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த தண்ணிலாம் வந்து சேர்க்க வேணாம். மிளகாயை மட்டும் வந்துட்டு தண்ணியிலேருந்து எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம தக்காளி வந்து சேர்த்துருந்தோம் பாருங்கள், அதில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பில் கடாயை சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். உளுந்து நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை ஒரு டைம் எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு நம்ம சட்னியை இதில் சேர்த்துடலாம். இந்த சட்னியில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம பச்சையாக தான் வந்து அரைச்சிருக்கோம். அதனால் இந்த சட்னியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு 5லிருந்து 7 நிமிஷத்துக்கு இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு சட்னியுமே நல்லா திக்காகி வந்திருக்கு. சட்னியில் பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுட்டு 1 நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கையேந்தி பவன் கார சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் இனிப்பு, காரம், புளிப்புன்னு எல்லா சுவையும் வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.